இறுதியாக ஆடம் 11ல் களமிறங்கிய சூரியவன்சி வந்துட்டாரியா 14 வயது சிறுவன். இரண்டாவது டி20 போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி சூரியவன்சி செய்த தரமான சம்பவம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் தொடங்கி ஏற்கனவே முதல் டி20 போட்டி முடிவடைந்திருந்தது. அதுவும் இந்த தொடர் முழுவதும் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இங்கிலாந்து அணிக்குத்தான் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கே, அதாவது இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இப்போது இந்த தொடரில் களமிறங்கி இருக்கும் இந்திய அணியை பொறுத்தவரையில் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் உள்ளிட்ட இன்னும் ஒரு சில நட்சத்திர வீரர்களும் பங்கேற்கவில்லை. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணிதான் இந்த தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. ஆகவே இந்த ஒரு விஷயமும் இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியை வீழ்த்துவது கடினம். அதுவும் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்த தொடர் நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்திருக்கும் இங்கிலாந்து அணியை வீழ்த்துவது என்பது இன்னும் கடினமாகும். அதே சமயம் இந்திய அணியும் அனுபவமில்லாத கேப்டன்சி தலைமையில் இளம் வீரர்களோடு களமிறங்கி இருக்கும் இந்த ஒரு இந்திய அணி இந்த இங்கிலாந்து அணியை வீழ்த்துவது மிக மிக கடினமாகும். இப்படிப்பட்ட கடினமான சூழலில்தான் இந்த தொடரை நம்முடைய இந்திய அணி எதிர்கொண்டு வருகிறது. அதே சமயம் இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலேயே 2 போட்டிகளிலும் தோற்று தொடரை இழந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது இந்திய அணி. ஆகவே அயர்லாந்துக்கு எதிராக களமிறங்கிய அதே இந்திய அணி வீரர்கள் கொண்ட பட்டியல்தான் இந்த இங்கிலாந்து தொடரிலும் களமிறங்கி இருக்கிறது. ஆகையால் அயர்லாந்து அணியவே வெல்ல முடியாத இந்த ஒரு இந்திய அணி ஸ்குவாட் வந்துட்டு எப்படி இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணியை வீழ்த்தி இந்த தொடரை வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்து வந்தது. அப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு மத்தியில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் டி20 போட்டி தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 189 ரன்கள் எடுத்திருந்தது. ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறக்கூடிய ரன்கள் தான் எடுத்திருந்தது. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக இந்த முதல் டி20 போட்டியில் மழை குறுக்கிட்டு இந்த போட்டியை நடக்க விடாமல் செய்துவிட்டது. அதன் பிறகு இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டி20 மேட்ச் தற்போது தொடங்கியது. ஏற்கனவே முதல் டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய சூழலில் வருண பகவான் வந்து இந்திய அணியின் வெற்றியை தடுத்துவிட்டார். ஆகவே அந்த ஒரு ஏக்கம் என்பது இந்திய அணிக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது போட்டியிலாவது எப்படியாவது வெற்றி பெற்று இந்த தொடரை வெற்றியோடு தொடங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த இரு அணிகளுக்குமே இருந்திருக்கும். ஆனால் இந்திய அணிக்கு கூடுதலாகவே இருந்திருக்கும். அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல முதல் போட்டியில் சூப்பராக பேட்டிங் செய்த இந்திய அணி 189 ரன்கள் வரை எடுத்து வெற்றி பெற வேண்டிய சூழலில்தான் இருந்தது. ஆனால் மழை குறுக்கிட்டதால் இந்திய அணியின் வெற்றி மழையால் பறிபோனது. அதனால்தான் இந்த இரண்டாவது டி20 போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த இரண்டாவது டி20 போட்டியில் இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் இந்திய அணிக்கு காத்திருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் முதல் முறையாக பிளேயிங் 11ல் சூரியவன்சி களமிறக்கப்பட்டார். அதாவது இந்த இங்கிலாந்து தொடர் தொடங்கி நடைபெற்ற முதல் டி20 போட்டியில் இந்திய அணியில் சூரியவன்சி இடம்பெற்றிருந்தாலும் ஆடும் 11ல் சூரியவன்சி இடம்பெறவில்லை. இதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்து தொடரிலும் இந்திய அணி ஸ்குவாடில் சூரியவன்சி இடம்பெற்றிருந்தாலும் ஆடும் 11ல் ஒரு போட்டியில் கூட சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆகவேதான் அந்த ஒரு விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை சரிகட்டும் விதமாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் ஆடம் 11ல் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த இரண்டாவது டி20 போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி எதிரணியான இங்கிலாந்து அணியை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளையும் மிரட்டி விட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இதற்கு முன்பு ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் தான் களமிறங்குவார்கள். ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் கடந்த போட்டிகளில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த போட்டிகளில் தொடர்ச்சியாக சொதப்பியும் வந்தார். ஆகவே அவரை நீக்கிவிட்டு இந்த போட்டியில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது.
அப்படியாக ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி போட்டியின் முதல் பந்தையும் அவர்தான் எதிர்கொண்டார். அதாவது பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் நேரடியாக ஓப்பனிங் இறங்கினார் சூரியவன்சி. அப்படியாக களமிறங்கிய இவர் போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இவர் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்தார். எப்படி ஐபிஎல் போட்டிகளில் இவர் விளையாடுவாரோ அதே போல ஒரு அணுகுமுறையைத்தான் இந்த போட்டியிலும் இவர் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு இவரும் அபிஷேக் சர்மாவும் மாற்றி மாற்றி சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என விளாசித்தள்ள இதன் காரணமாக இந்திய அணி பவர் பிளே ஓவர்களான 6 ஓவர்களுக்கு உள்ளாகவே 100 ரன்களை தொட்டுவிட்டது. அப்படியென்றால் எந்த அளவுக்கு அதிரடியாக இந்த இருவரும் பேட்டிங் செய்திருப்பார்கள் என்று யூகித்து கொள்ளுங்கள். அதிலும் இதில் சூரியவன்சி வெறும் 11 பந்தில் அரை சதம் எடுத்து புதிய சாதனையையும் படைத்திருந்தார். மேலும் முதல் முறையாக இந்திய அணிக்காக களமிறங்கி சர்வதேச T20 போட்டியில் முதல் சதத்தை பதிவு செய்வது என்பது மிகப்பெரிய சாதனையாகும். அதாவது அரை சதத்தை, அதுவும் அந்த அரை சதமும் சாதனை சதமாக பதிவு செய்வது என்பது மிகப்பெரிய சரித்திரமாகும். அப்படி ஒரு விஷயத்தை தான் சூரியவன்சி இந்த போட்டியில் செய்து காட்டினார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் 72 ரன்கள் எடுத்திருந்த போது சூரியவன்சி விக்கெட்டை இழக்க, அதனைத் தொடர்ந்து அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, சிவம் தூபே என இவர்களும் ஓரளவுக்கு சொல்லும்படியான ஆட்டத்தை தான் ஆடியிருந்தனர். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 237 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த ஒரு இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகும். ஆக இப்படிப்பட்ட இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்தது இங்கிலாந்து அணி. அதற்கு காரணம் இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காக இருப்பதால் ஆரம்பத்திலிருந்தே ரன்களை குவிக்க வேண்டும் என்ற அவசரம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு இருந்தது. அதனாலேயே முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி அதன் பிறகு ஓரளவு நிதானமான ஆட்டத்தை கையில் எடுத்தது. அப்படியாக கையில் எடுத்த இங்கிலாந்து அணி அடுத்த 9 ஓவர்கள் வரை கூடுதலாக விக்கெட்டை இழக்காமல் சூப்பராக விளையாடி வந்தது. அதன் பிறகு சரியாக 10வது ஓவரில் நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டை வீழ்த்தி இங்கிலாந்து அணியின் வெற்றியை இந்திய அணி பக்கம் திருப்பிவிட்டார். ஏனென்றால் வருண் சக்கரவர்த்தி எடுத்த அந்த ஒரு விக்கெட்டிற்கு பிறகு இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து சீட்டுக்கட்டு போல விக்கெட்டுகளை சரிய விட்டனர். பின்னர் ஒரு கட்டத்தில் 188 ரன்கள் எடுத்திருந்த போது மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில் தோல்வியை தழுவியது இங்கிலாந்து அணி. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் 2வது T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இதுபோல வார்ம் அப் மேட்சுகளில் தொடர்ச்சியாக சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்து வரும் இந்திய அணி அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் வாய்ப்பு கொடுத்தால் இந்திய அணியின் வெற்றி என்பது 100% உறுதியாகிவிடும் என்பதற்கு இந்த போட்டியும் ஒரு உதாரணம். அப்படியிருந்தும் எதற்காக இந்திய அணி நிர்வாகம் சூரியவன்சிக்கு ஆடம் 11இல் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் புரியாத புதிராகவே இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.